ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய நைட் டின்னர் அரிசி ரவான்னு சொல்லுவாங்கள்ல, அரிசி ரவா உப்புமா சாம்பார். வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்ட சாம்பார் பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இப்போ பீன்ஸ் போட்டுக்கோங்க. பீன்ஸ் போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேரட் போட்டுக்கலாம். கேரட் போட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும், அப்போ தான் சீக்கிரம் வேகும். அதனால் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போடணும், அந்த காய் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, வதங்கினதுக்கப்புறம் இந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் தண்ணி 1 கப் இட்லி ரவா அரிசிக்கு 2.25 கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். நான் இப்போ 1.25 டம்ளர் 1.5 டம்ளர் இட்லி ரவா எடுத்திருக்கேன். அரிசி இட்லி ரவானா இட்லி அரிசி ரவா காட்டுறேன் பாருங்கள். இது 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். அதனால் நான் ஒரு 4 டம்ளர்கிட்ட தண்ணி எடுத்திருக்கேன். 1க்கு 2.25னா 3.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாம்பாருக்கு என்னென்ன போடுறோன்னு பார்த்துடலாம். பாசிப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் எடுத்து குக்கரில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி, வெங்காயம் தக்காளி அதோடைய கருவேப்பிலையும் நான் போட்டுருவேன். அது கொஞ்சம் இன்னும் வாசமாக இருக்கும். போட்டு பச்சை மிளகா போட்டு குக்கர் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கொதிச்சிருச்சு. இதில் நம்ம நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் இந்த அரிசி ரவாவை போடணும். நல்லா போட்டு அரிசி ரவாவை போட்டு கிண்டிட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சிடணும். அடுப்பை சிம்மில் வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் மெதுவாக அழகாக பூ மாதிரி வந்துடும். இப்போ போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்துக்கணும். இப்போ உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் உப்பு போடுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் உப்பு பார்த்துட்டு உப்பு வேணும்னா போட்டுட்டு மூடி வச்சுடுங்க. எனக்கு கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் போட்டேன். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். கிளறி விட்டு பார்த்தீங்கன்னா வெந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்கள். இது எதுன்னா இந்த தண்ணியெல்லாம் இஞ்சி அங்கே சாம்பாரும் விசில் வந்துருச்சு, 2 விசில் வந்துருச்சு. ஸோ அதை ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ஒட்டாமல் வரணும் கடாயில், அதுதான் பதம். லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றினீங்கன்னா நல்ல வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி உப்புமா தானேன்னு நினச்சிடாதீங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் நம்ம போடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாருங்கள், வெந்துருச்சான்னு கையில் நான் நசுக்கி கட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, வெந்துருச்சு. ஓகே, இப்போ இதை நம்ம அடுப்பை அணைச்சிட்டு அங்கிட்ட எடுத்து வச்சிடலாம். இப்போ சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். சரிங்களா? ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு, கடுகு, பெருங்காயத்தூள், பச்சை மிளகா நாங்கள் கம்மியாக தான் போடுவோம் நண்பர்களே. அதனால் நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் காரம் நிறைய சாப்பிடுவீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் பச்சை மிளகா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க. போட்டு அதோட கருவேப்பிலையும் போட்டு தாளித்து சாம்பாரில் ஊற்றிடலாம். ஓகே, இப்போ அதை தாளிச்சிட்டு இது ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிடலாம் மக்களே.
கொத்தமல்லி கடைசியாக இறக்கும்போது போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த காம்பினேஷன் செஞ்சு பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பார்க்கவே கலர் நல்லா இருக்குல்ல, சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாமா? கொதி வந்தோன்னே அணைச்சிட்டு நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். நல்லா தளன்னு கொதிச்சா போதும், இறக்கிடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாமா? பார்த்தீங்களா மக்களே, நீங்கள் அப்படி கிண்ணத்தில் போட்டு நான் ப்ரெசன்டேஷனுக்காக அப்படி பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணால் அது ஒட்டாமல் அழகாக அது விழுந்துடும். கிண்ணத்தில் ஃபில் பண்ணி போட்டிங்கன்னா தட்டினீங்கன்னா அழகாக வந்துடும். ஓகே மக்களே, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். மீண்டும் நாளை வேறொரு ரெசிபியில் சந்திப்போம். பாய் நண்பர்களே, வணக்கம்.